சிந்துவெளி நாகரிகத்தை முதலில் வெளிப்படுத்தி திராவிட நாகரிகம் எனும் கருதுகோளுக்கு வழிவகுத்த சர் ஜான் ஹியூபர்ட் மார்ஷலுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள உருவ சிலையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்க்கலாம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். என்ன விவரம் ரமேஷ்? ஜான் மார்ஷலுக்கு இன்று பிறந்த நாள். 1902ஆம் ஆண்டு, அதாவது நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன்பாகவே இந்திய தொல்லியல் கழகத்துடைய தலைவராக இருந்தவர் மார்ஷல். அவர் என்ன பண்றாரு, சிந்துவெளியில அங்க இருக்கக்கூடிய பழமை வாய்ந்த பொருட்களை ஆராய்ச்சி செய்யும் போது ஆராய்ச்சியுடைய முடிவுகளை 1924 வெளியிடுகிறார். அதாவது சிந்துவெளியில் ஒரு நாகரிகம் இருந்தது, அங்கே பாத்தீங்கன்னா மனிதர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், அந்த நாகரிகத்தில் திராவிடர்களுக்கான ஒரு தொடர்பு இருந்ததும் அவர் வெளியிடுகிறார். அதற்கு பிறகுதான் சிந்துவெளி நாகரிகம், ஹராப்பா நாகரிகம் போன்ற அந்த சிவிலைசேஷன் சம்பந்தமான விஷயங்கள் வெளியே வருகிறது. இந்த நிலையில் அவருக்கு சென்னை மியூசியம், அதாவது எக்மோர்ல இருக்கக்கூடிய மியூசியத்திற்கு வெளியே அவருக்கு சிலை தமிழக அரசு சார்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொல்லியல் துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் உள்ளிட்டோரெல்லாம் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தொல்லியல் துறை ஆணையராக இருக்கக்கூடிய உதயச்சந்திரன் IAS உள்ளிட்டோரும் பங்கேற்றிருக்கிறார்கள். இந்த அவருடைய கண்டுபிடிப்புக்கு பிறகுதான் திராவிடர்கள் குறித்த வரலாறு தெரிய வந்ததாக தமிழக அரசுடைய செய்தி குறிப்பில் தெரிய வந்திருக்கிறது. இந்த மார்ஷல் பாத்தீங்கன்னா அவர் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல ஒரு ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்ல இருந்து கண்டுபிடிச்சு நாட்டுக்கு சொல்லியிருக்காரு அப்படின்றதுதான் அவருக்கு சிலை வச்சிருக்கிறாங்க. ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். தமிழ்நாடு மறக்காது ஜான் மார்ஷல் அவர்களுக்கு சிலை அமைத்திருப்பதன் மூலம் இந்திய துணை கண்ட வரலாற்றின் மீது தனக்குள்ள உரிமையை தமிழ்நாடு உறுதி செய்திருக்கிறது.